ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு 5 to 7 மினிட்ஸில் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய எம்டி குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இது காயெல்லாம் போட்டு வைக்கிறத விட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இதில் போட தேவையில்லை. ஆனால் இந்த குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ் செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 6 ஸ்பூன் வேர்க்கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே பட்டை, கிராம்பு சேர்த்துக்கலாம். ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெயில் இது பொரியட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மிளகாய், பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா வெடிச்சிடுங்க, அப்படியே மேலெல்லாம் எண்ணெய் தெரிக்கும். அதனால் ஒரு கீறிடுங்க. வெங்காயம் 4 வெங்காயம் நான் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபைனாக அரியதாக இருந்தால் அரிஞ்சிக்குங்க. ஏன்னா இதில் எந்த காயுமே போடாததால் வெங்காயம் தனித்தனியாக தெரியக்கூடாது. நல்லா அந்த குருமா ஸ்ட்ரக்சர் நல்லா வரணும். அதுக்காக தான் பல்ஸ் மோடில் அடித்து வச்சுருக்கேன். இப்போது இந்த வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வதங்கினா போதும். ஒரே ஒரு பழுத்த தக்காளி மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க தேவையில்லை. ஒரு தக்காளி போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துப்பேன். எல்லோரும் பாதி இஞ்சி பாதி பூண்டு சேர்த்துப்பாங்க இல்லையா, நான் 3/4 பூண்டு 1/4 இஞ்சி அப்படி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிப்பேன். இது ரொம்ப வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வதங்கிட்ட அப்புறம் இந்த மாதிரி நல்லா சுருளை வதங்கணுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா சுருளை வதங்கிட்ட அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்றாற்போல் சேர்த்துக்கங்க. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது எண்ணெயில் வதங்கும் போது நல்லாயிருக்கும் அந்த வாசனை, மிளகாத்தூள் வாசனை. இப்போது 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான், கலருக்காக சேர்த்துக்கிறோம். வாசனைக்காகவும் இது நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா நான் வீட்டில் அரைச்சது, நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தாலும் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே இந்த மசாலாலாம் போட்டு 1 நிமிஷம் சிம்மில் நல்லா வதக்கணுங்க. வதக்கினா தான் அந்த பச்சை வாசனை போகும், டேஸ்ட் அருமையாக கொடுக்குங்க. இப்போது இது 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு சிம்மில். கொஞ்சம் அந்த மசாலா வேகணும், அதனால் அந்த பச்சை வாசனை போகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப கெட்டி இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோட்டல்லாம் நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. ஹோட்டல்லாம் என்னடா டேஸ்ட்டு, நம்ம செய்கிறது தான் சூப்பரான டேஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்லே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வைக்கிறதால மசாலாலாம் நல்லா வெந்து பச்சை வாசனை போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். குழந்தைங்க அப்படியே கரண்டியாக ஊற்றி சாப்பிடுவாங்க. இப்போது இதோட ஒரு மேஜிக் ஒன்று இருக்குங்க. இந்த தேங்காவோட பிளாக்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி சேர்த்து அரைச்சி இந்த குருமாவில் சேர்த்து பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டல் எதுக்குங்க, நம்ம வீட்டில் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் போடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசனை ஐயோ மூக்க தொலைக்குதுங்க. அப்படியே இப்போவே 2 தோசை சுட்டு இப்போவே சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் கசிய வதக்கிறது, இந்த மாதிரி தேங்காவில் முந்திரி போட்டு அரைச்சி ஊற்றி செய்கிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். தயவு செய்து உடம்புக்கு வயிற்றுக்கும் கணக்கு பார்க்காதீங்க. வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுங்க. அப்போ நம்ம வயிற்றுக்கு மிஞ்சின்னு தான் மற்ற எல்லா செலவும் நம்ம குறைக்கணுங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு அவ்வளோ ஆகுதுங்க. நினச்சி பார்க்கும்போதே இப்போ 1000 ரூபாய் இல்லைனா ஹாஸ்பிட்டல் போக முடியாது, அந்த நிலமையில் இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சூப்பராக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வேர்க்கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் ஸ்கின்னு, ஹேரு எதுவுமே ட்ரை ஆகாமல், இந்த முட்டி கிண்ணம்லாம் அந்த வழவழப்பு தன்மை போகாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இந்த குருமா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. உப்பு நம்ம எப்பயுமே ஒரு பாதி உப்பு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பத்தலைனா கூட நம்ம போட்டுக்கலாம். அதனால் உப்பு எப்பயுமே முதல்ல அதிகமாக சேர்த்துக்காதீங்க. அப்புறம் பத்தலைனா கூட போட்டுக்கலாம் நம்ம கடைசியாக. இப்போது இந்த உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான்
கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சோன்னா, அந்த பச்சை வாசனைலாம் இல்லாமல் குருமா வந்து அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டுங்க. ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி செய்யறதால அந்த பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இன்னும் சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இப்போ இது ஒரு 3 விசில் வரட்டுங்க. இப்போ இது வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக வெளியே போயிட்ட அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதுவும் இந்த வேர்க்கடலை எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெயிலலாம் நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எப்பயுமே நான் கடைசியில் சேர்த்துப்பேன். ஏன் அப்படின்னா அதோட சத்துக்கள் ஃபுல்லாக அப்படியே நமக்கு கிடைக்கும். இன்னொன்று வாசனை ரொம்ப அருமையாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அருமையான எம்டி குருமா ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் எந்த காய் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லைன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.